நாங்கள் துப்புரவு பணியாளர்கள். நாங்கள் இந்த வேலையை செய்யும் போது கொரோனா டைம்லயும் எல்லா டைம்லயும் நாங்கள் உதவி செஞ்சிருக்கோம். மு.க. ஸ்டாலின் அண்ணன் வந்து இந்த 6 உதவி எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அது எங்களுக்கு ரொம்ப பணிபுரியாம இருக்கிறது. ஆனா நாங்க இப்ப செய்ய போற உதவிக்கும் அவரு மீண்டும் நீங்க இந்த உதவியை செஞ்சு இந்த துப்புரவு பணியாளர்களை கொண்டு வரணும். ஒரு வீட்டுக்கு குப்பை வாங்கணும், நம்ம வாங்குற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும், நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்டிவா இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கண்ணால கைவிட்ட பசங்களுக்கு, ஒரு ஊனமுற்றவங்களுக்கு நம்ம இதெல்லாம் வந்து உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. மருத்துவமனை, இஎஸ்சி கார்டு, போனஸ் இதெல்லாம் எங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாருங்க ஐயா. இப்போதைக்கு முதலமைச்சர் ஐயாவுக்கு வணக்கம். நான் 6ல செய்யறேன், 74 வார்டுல வேலை செய்யறேன். ஏற்கனவே 2012 இதே வேலையை நான் செஞ்சிருக்கோம். எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ எங்களுக்கு நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்க. அதனால காலையில வந்து ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். நிறைய எங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டாரு, அதுக்காக நன்றி. எங்களை மாரி என்ன பண்றாங்க, அந்த ட்ரெஸ் ஒன்று கொடுத்தாங்க, சென்னை மாநகராட்சி ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நாங்கள் போய் திரும்பி போய் வேலை செய்கிற மாரியா உங்களை மாரி ஆளுங்களுக்கு வந்து ஆமாம், அதாவது பத்திரிக்கை வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குதுன்ட்டு அவங்களுக்கு இதுவாக எங்களை இது பண்ணுறாங்க. ஆமாம், புரியுதுங்களா? அந்தமாரி எங்களை நம்ப வைக்கிறதுக்கு, எங்களை சதுர அடிக்கிறதுக்காக அந்தமாரி பண்ணுறாங்கம்மா. இந்த வகந்தியெல்லாம் நம்பக்கூடாதுன்ட்டு நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்க. ஆமாம், ராம்கி ஆளுங்களுக்கு எங்களை மாரி ட்ரெஸ்ஸை போட்டு எங்களுக்கு கொடுத்தாங்களே, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நாங்களே போய் திரும்பி வேலை செய்கிற மாரி, போராட்டம் இல்லை அப்படின்னு கலைக்கிற மாரி பண்ணுறாங்க. எங்கள் கண்ணையும் எங்கேயும் நம்ம நம்ப முடியல. ஆனால் எங்கள் ஆளுங்க ஒருத்தர் கூட போகலம்மா. 15 ஆகஸ்ட் 15 வருதுன்ட்டு எங்களை சதுர அடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. நீங்கள் தான் ஒரு இது பண்ணணும், பப்ளிக் தான் எங்களுக்கு நியாயம் சொல்லணும். பிள்ளைங்களை வந்து நம்மளுக்கு அதிகமாக சம்பளம் கொஞ்சம் கிடைக்குது, நம்ம இன்னும் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம், நல்லா படிக்க வைக்கிறாங்க. பிள்ளைங்களை கட்டி கொடுக்கறதுக்கு, பெண் பிள்ளைங்களை கட்டி கொடுக்க கொள்ளலாம், இதை நம்பி தான் நாங்கள் இதுதான். இப்போ எங்கள் வாழ்வாதாரமே போச்சுன்னு சொன்னால் நாங்கள் எப்படி எதை வச்சு இந்த 15,000 ரூபாய் சம்பளத்தில் போயிட்டு நிறைய பேர் இப்போ கடை வாங்கி வச்சுருக்கிறோம். இந்த சம்பளத்தை கொண்டு போட நம்ம சம்பளம் வருது, நம்ம வேலை செய்கிறோமே, இதை கொண்டு நம்ம பிள்ளைங்களை நல்லா செய்யலாம், கொள்ளலாம், வட்டிக்கு வாங்கி நாங்கள் இதெல்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் 15,000 ரூபாய் சம்பளத்தில் போயிட்டு நாங்கள் எதை பண்ண முடியும், எதை செய்ய முடியும்? நாங்கள் ஒன்றுமே எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் இந்த ஆட்சி ஆளுநர் எங்களுக்கு நல்லபடியாக நல்ல பதில் சொல்லி எங்களுக்கு நல்ல ஒரு இது நல்ல எங்களுக்கு பதில் சொல்லி அனுப்பணும். ஒரு சலுகையும் கிடைக்கல. அப்போல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் லீவு கொடுப்பாங்க, அது சம்பளத்தை பிடிப்பாங்க. இப்போ இந்த ஒரு 2 வருஷத்துக்கு, இந்த 2 வருஷமாக எங்களுக்கு வந்து ஒரு நாள் லீவு கூட கிடையாது. லீவு போட்டோம்னா பிடிச்சிடுவாங்க சம்பளம். கொளுத்துக்காரங்களாம் நாங்களும் ஒன்று மாதிரி இருப்போம். அவங்களுக்கு போனதான் சம்பளம், அதேமாரி எங்களுக்கும் போனதான் சம்பளம், இல்லைன்னா இல்லை. ஆமாம், லீவு போட்டால் 6 நாள் நாங்கள் முடியாமல் நாங்கள் இப்போ எங்களால் முடியல, ஏதோ திடீர்னு மற்ற ஏன்னா ஒரு செகண்டில் மனுஷாளுக்கு எந்தெந்த நிலமையிலாம் ஆகுது. ஒரு மதியானத்து மேலே ஒரு உடம்பு சரியில்லை, நாங்கள் வரலன்னா அந்த நாள் கட்டி எங்களுக்கு சம்பளம். ஆமாம், ஏன்னா ஃபோனில் ஆப்பு இருக்குது, நீங்கள் ஃபோன் பிடிச்சாதா, நீங்கள் கையெழுத்து போட்டாதா, நீங்கள் பயோமெட்ரிக் வச்சாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அப்படியே சம்பளம் வராது. எங்களால் வராது, முடியாத சூழ்நிலையில் வீட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போகிறோம். எப்படி எங்கள் உடம்பு எப்படி இருக்குது அந்த சமயத்தில்? இப்போ என் கால் வேலை மேலே தான் ஒடிஞ்சுது, என் கால் வேலை அதெல்லாம் 20 நாள் என்னால் முடியல, வர முடியாத சூழ்நிலை, காலை கூட கீழே வைக்க முடியாத சூழ்நிலை தான். ஆனாலும் எனக்கு ஆப்சண்ட் தான் போட்டு வச்சாங்க. தீபாவளி, பொங்கல் எல்லா பண்டிகையுமே வர ஒரு நாள் கூட எங்களுக்கு லீவே கிடையாது. நாங்கள் குழந்தை குட்டி எங்கள் சந்தோஷத்துக்கு வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து இருந்ததே இல்லை. நாங்கள் இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் எங்கள் உழைப்பே நாங்கள் உழைச்சிக்கிறோம். எங்கள் தீபாவளிக்கெலாம் பிள்ளைங்கெல்லாம் வீட்டில் அவங்கவுங்க சொல்கிற எல்லாருமே வீட்டில் சாப்பிடுவாங்க, செய்வாங்க. நாங்கள் வந்து வேலையில் வந்து கை வச்சு அந்த ஏரியா சுத்தமாகும். பட்டாசு குப்பை எவ்வளோ குப்பை அதெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் இது பண்ணுவோம். அதேமாரி மினிஸ்டருங்க எங்கன்னா வந்துட்டாங்கன்னா கூட பெருக்கி சுண்ணாம்பு போகணும். எந்த டைம் இருந்தால் கூட 4-5 மணி இருந்தால் கூட போயிட்டு அந்த இடத்துல போய் நாங்கள் வேலை செய்வோம். இல்லை, நாங்கள் வந்து ஒரே ஷிஃப்ட்டு தான், நைட் ஷிஃப்ட்டு. நைட்டு இருக்குது, மத்தியானம் இல்லை, காலையில் நைட்டு இருந்தாலே நாங்கள் வந்து அங்கே வீடு வந்து இருக்கிறன்ட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எப்போனா மினிஸ்டர் எங்கன்னா மீட்டிங் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு ஒரு 4-5 பேர் போயிட்டு பெருக்கி நாங்கள் சுண்ணாம்பு போட்டு வந்துடுவோம். எவ்வளோ கொரோனா டைம்லலாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அப்போல்லாம் எங்களை வந்து நல்லா மாலை போட்டு, பணத்துலேயே மாலை போட்டு, காலில் எங்களுக்கு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு ஒவ்வொரு துப்புரவு பணிக்காரையும் அவ்வளோ வரவேற்றாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை எங்களுக்கு குப்பையாக தூக்கி போடுறாங்க. எங்களுக்கு ஒரு பதில் இது வரைக்கும் காண. நாங்கள் இந்த 9 நாளாக இருக்கிறோம், எல்லாம் அவங்கவுங்க பிள்ளைங்களை விட்டு வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு வந்து நாங்கள் இங்கே கிடக்கிறோம். எங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றுமே அரசாங்கத்துலேருந்து இன்னும் எங்களுக்கு ஒரு பதிலை வரல. எங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கணும். நாங்கள் அது வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் இங்கே போராடுவோம்.